எங்க உழைப்பு, எங்க சுய சம்பாதனை, எங்களுடைய நீங்க பாருங்க, இந்த பஸ்ல ஓட்டிட்டு போகும்போது கண்டக்டர் வேணா உட்கார்ந்து இருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா இந்த டிரைவருங்க பங்குக்கு காலம் காலமாக இமயம் முதல் குமரி வரை எல்லோரும் இதுக்கு நீங்க நம்ம சாட்சி சொல்லணும். காத்திருப்பு போராட்டம் இல்லை, நாங்க போராடணும்னா அது வேற மாதிரி இருக்கும். நாங்க உங்ககிட்ட அன்பாளரா கேட்கறோம். நிஜமாவே சொல்றேன், தனியார் தனின்னா அவர் யாரையா? தனியா இருக்கிற மனுஷன்னா யாருன்னு நாங்க போய் அடையாளம் கேட்டுக்கணும்? இருக்கிற மக்களால நீங்க எடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க, உன்னை கேட்காத தனியா கிடக்கிற பையனை போய் கேட்டா என்ன கிடையாது. எங்களுக்கு தனின்றது யாரு? அது ஒரு தனி பிரிவு. நாங்க கூட்டணியோட இருக்கோம். இத பாருங்க, இந்த கூட்டம் இல்ல, எங்க கூட்டம் இருந்தாலும் இதை விட வரும். அவர் சொன்னார் பாருங்க, சக்கரம் ஓடாது. நீ உன் சக்கரம் கூட ஓடாது, நீ கார் வச்சுக்கிற பாரு, அந்த சக்கரம் கூட ஓடாத வைக்கிறதுக்கு எங்களால முடியும். நிலத்தை பார்த்து வானத்தை பார்த்து பூமியை பார்த்து சிரிக்காத. ஆனால் நாங்கள் இமயம் முதல் குமரி வரை போராட தயாராக உள்ளோம். எங்களுக்கு தீனி திராணி இல்லைன்னு நினைக்காத. 2003 சொன்ன வாக்க நீ வந்ததை நிறைவேற்றி இருக்கலாம் ஐயா. அங்க போற அந்த திட்டத்தை கொண்டு வந்தா 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு. இந்த ஊருக்கு போனானா 1000. நீ போக்குவரத்துக்கெல்லாம் என்ன உங்க அப்பா சம்பாத்தி வச்சாரா? உங்க அம்மா சம்பாத்தி வச்சாங்களா? நீங்க இன்னும் ஆதி காலத்திலே வச்சு இருந்த சொத்தை பத்தெல்லாம் வச்சுட்டு பண்ணியா? எல்லாம் மக்களுக்கு தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நாங்கெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு தூங்குறோம், நீ தூங்கவே மாட்ட. ஏறு, நீ கை போட்டுக்கோ, நீ எல்லாமே பண்ணுக்கோ, தங்க பஸ்பம் கூட சாப்பிடு. ஆனா உன் உடம்பு தங்கம் அல்ல. அன்றல நிஜமா தெரிஞ்சுக்கோ. நாங்க ஏழைகள். ஆனா ஏழைகளுடைய எப்பவுமே வெற்றி ஜெயிக்கும். கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. நீ தனியார்னு தனித்தனியா உன் கூட்டணிக்கு, உன் சொந்த பந்தங்கள், உன் உறவுகள், அவங்களுக்கே நீ தனித்தனியா வச்சுக்கோ. ஆனா எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை தம்பி தோழர் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீ கொடுக்குறன்னு சொல்லு. ஒன்று செய்ததை தவறுன்றத ஒத்துக்கோ. அதுக்கப்புறம் நாங்க பார்த்துக்கிறோம். தவறுக்கு நாங்க மீறி வேற என்ன செய்யணுன்றது எங்களுக்கும் தெரியும். நான் அண்ணா நகர் தொகுதியில் இருக்கேன், பொது நல சேவகி. என் பெயர் ரமணி. நான் 63 வருடங்களாக வேலை செய்கிறேன். அங்க பாருங்க, யாராவது சண்டை கிண்டை போட்டு போயிட்டாங்கன்னா முதல் நான் தான் நிற்பேன். யாராவது ரோட்ல எல்லாம் விழுந்து இருந்தாங்கன்னா நான் தான் முதல்ல நிற்பேன். தள்ள